சமீபத்தில தான் பிக் பாஸ் சீசன் 9 வந்து முடிஞ்சிருந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதில அதிகமாக பேசப்பட்டது யாரு அப்படின்னா, கமருதீன் மற்றும் பார்வதி தான். இவங்க 2 பேருமே ரெட் கார்டு வாங்கி வெளிய வந்துட்டாங்க. இப்போ பிக் பாஸ் ஃபைனலுக்கு கூட பிக் பாஸ் தரப்புலேருந்து அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களும் வந்து பங்கெடுத்திருந்தாங்க. எல்லாருமே நீங்க அந்த ரெட் கார்ட வாபஸ் வாங்குங்கன்னு கூட சொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அது கேம்க்காக தான் பண்ணாங்க, கன்டென்ட்டுக்காக தான் பண்ணாங்க அப்படின்னா கூட, சில இடங்கள்ல அவங்க ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டாங்க. அவங்களையும் மீறி அப்படின்றது தான் உண்மை. இப்போ பாரு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கமருதீன் அவர்களினுடைய வீட்டிற்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதில நாங்க எங்களால முடிஞ்சத பண்ணோம். கமருதீன் அவர்கள் எதுவுமே பண்ணல. நான் தான் சில இடங்கள்ல கோவப்பட்டுட்டேன். நான் தான் சில இடங்கள்ல மாத்தி பண்ணிட்டேன். அதனால கமருதீன் அவர்கள எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க இதனால துவண்டு போய் உட்கார போறது கிடையாது. இன்னும் நெறைய விஷயங்கள் நாங்க பண்ண தான் போறோம். அதனால இனி அடுத்தடுத்து நீங்க வெற்றிய மட்டும் தான் பார்ப்பீங்க. அப்படின்னு மிகப்பெரிய அளவுல சில விஷயங்கள ரொம்ப பாசிட்டிவா அவங்க எழுதியிருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்தது இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு கூட ரசிகர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எந்த விதமான அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறது, மறுபடியும் வந்து நான் அதே என்னுடைய ரொட்டீனுக்கு திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி இப்போ பாரு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்ருதிஹாசன் அவர்கள் சல்மான் கூட ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. 5 லாங்குவேஜில அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில நீங்க ஏன் வந்து இப்ப படங்கள் நடிக்கிறதே இல்ல அப்படின்னு கேட்டப்போ, என்னுடைய பர்சனல் வேலைகள பார்த்துக்கவே எனக்கு டைம் பத்தல. ஒரு படத்துல கமிட் ஆகுறோம் அப்படின்னா, அத நல்லபடியா நடிச்சு குடுக்கணும். ஆனா, அந்த மாதிரி நடிச்சு குடுக்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இல்ல. என்னையவே நான் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு பல விஷயங்கள அவங்க பேசியிருக்காங்க. அதனால இப்போ அடுத்து அவங்க நடிப்பாங்களா? இல்லையா? அப்படின்றது டவுட்டு தான். இருந்தாலும் ஸ்ருதிஹாசன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. சல்மான் அவர்கள் கூட நடிச்சதுக்கு அப்புறமா அவங்க எதுலயுமே நடிக்கல. திருப்பி அவங்க நடிப்பாங்களா? இல்லையா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றி அப்படின்றத மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க.